குட் ஈவினிங்கா. ஸோ இன்னைக்கு PYQ 7 சரியா? ஸோ அடுத்த 61லேருந்து 70வது கொஸ்டின்ஸு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அடுத்த 10 கொஸ்டின்ஸ். தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 பாலின சமமின்மை குறியீட்டு எண் முதல்நிலை இருக்கும் மாவட்டம். ஸோ அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் 2007 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் யாரு கொடுக்குறாங்க? ஸோ இந்த ரிப்போர்ட் கொடுக்குறவங்க வந்து தமிழ்நாட்டோட பிளானிங் கமிஷன்ஸ் தான். சரியா? ஸோ தமிழ்நாடு திட்டக்குழு தான் இந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? 1971 தொடங்கப்பட்டுச்சு. சரியா? ஸோ இந்த திட்டக்குழுவோட தலைவர் எப்பவுமே யாரு? திட்டக்குழுவோட தலைவர் வந்து சிஎம் தான் எப்பவுமே இருப்பாங்க. சரியா? ஸோ அஃபிஷியலா அதுல இருக்கிற துணைத் தலைவர் யாரு? ஸோ இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் இருக்கிறார். ஓகே. ஸோ செயல் துணைத் தலைவர் வந்து ஜெயரஞ்சன், பொருளாளர் ஜெயரஞ்சன் தான் இந்த மனித திட்டக்குழு அறிக்கை ரிலீஸ் பண்ற மாநில திட்டக்குழுவோட தலைவரா இருக்காப்புல. சரியா? சரி. ஸோ இதுல பாலின சமமின்மை குறியீட்டு, இதுல நிறைய குறியீட்டு, ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அந்த மாதிரி நிறைய குறியீடு இருக்கு. அதுல பாலின சமமின்மை குறியீட்டு எண்ணில் முதல் நிலையில இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து நீலகிரி. சரியா? இந்த பாலின சமமின்மை குறியீடு எதெல்லாம் வச்சு டிசைட் பண்றாங்க அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ வச்சு டிசைட் பண்றாங்க. சைல்டு செக்ஸ் ரேஷியோ அண்டு லிட்ரஸி ரேட்டை. ஸோ எவ்வளவு தூரம் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான இடைவெளி கல்வியில் இருக்கு, பெண்களும் ஆண்களும் எப்படி ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் அவங்களுக்கு இருக்கு, ஸோ வேலையில் ஆண் பெண்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அக்ரிகல்ச்சரில் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான கூலி எந்த அளவில் இருக்கு, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இதை எல்லாத்தையும் வச்சு தான் இதை வந்து நம்ம இந்த குறியீட்டு என்ன டிசைன் பண்ணுறோம். ஸோ நீலகிரி தான் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதோட குறியீட்டு என்னன்னா 0 to 1. 0னா நல்ல ஸ்கேல், 1னா கொஞ்சம் மோசமான ஸ்கேல். அப்படியா? ஸோ அதான் ஸ்கேலோட அளவு. சரியா? ஸோ அப்போ நீலகிரி வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.036 இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப ஒஸ்ட் வந்து எங்க இது? அரியலூர் 0.118. ஓகே. தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள். ஸோ பொது விநியோக திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட் மூலமா செயல்படுத்தப்படுது? தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ஸ், TNCSன்னு சொல்லுவாங்க. சரியா? இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1972 உருவாக்கப்பட்டது. இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ஸ் வந்து இது வந்து யார் உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. கருணாநிதி அவர் தான் உருவாக்கினாரு. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து கொள்முதல் பண்றது, ப்ரொக்யூர்மெண்ட்டு, சேமிக்கிறது, ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் பண்ணதை என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறவங்க தான் யார்? பிடிஎஸ். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுதான் பிடிஎஸ் மூலமாக பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் பிடிஎஸ். சரியா? ஸோ இந்த பிடிஎஸோட முக்கியமான இந்த சிவில் சப்ளை கமிஷன்ஸோட முக்கியமான நோக்கமே என்னது? புவர் ஃப்ரெண்ட்லி தான். ஓகேவா? புவர் ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ புவர் ஃப்ரெண்ட்லி, பிடிஎஸோட முக்கியமான நோக்கமும் புவர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா உணவு பாதுகாப்பு. ஸோ அனைவருக்கும் ஃபுட் செக்யூரிட்டியை கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே, புவர்களுக்கெல்லாம் ரொம்ப நட்பாக இருந்து அவங்களுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ். ஸோ நம்ம ரேஷன் கடைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ். ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 33,222 ஷாப்ஸ் இருக்கு. சரியா? இதுக்கு கீழே 5 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ ரேஷன் கார்டு வந்து 5 கார்ட்ஸ்: பிரைமரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கார்ட்ஸு, நான் பிரைமரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அந்தியோஜனா கார்ட்ஸு, அடுத்து நான் பிரைமரி ஹவுஸ் ஹோல்ட் கார்ட்ஸு, ஸோ நான் பிரைமரி ஹவுஸ் ஹோல்டு சுகர் கார்ட்ஸு, அடுத்து நான் பிரைமரி நோ கமாடிட்டிஸ் கார்ட்ஸ், நான் பிரைமரி. ஸோ இதெல்லாம் 5 கார்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த கார்ட்ஸ் வந்து 5 கார்ட்ஸ் நமக்கு
கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பொது விநியோக திட்டத்து மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். எல்லாருக்குமே உணவை உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் உணவு பாதுகாப்பு சட்டம். எந்த வருஷம்? 2013. இதே இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதோட திட்டத்து பேரை மாற்றினாங்க. என்னது? கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. பிஎம் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி இந்த பேரை வந்து 2020 கொரோனா டைம்ல மாத்தினாங்க. சரியா? ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல டிபேட் ஆச்சு. இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல இருந்து யாரை நம்ம இவங்களை எந்த முறைப்படி நம்ம செலக்ட் பண்றோம்? ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் முறைப்படி தான். ஸோ அதனால தான் பார்லிமெண்ட்ல சென்சஸை வேகமாயிடுங்க. இதன் மூலமா ஸோ இந்த 10 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 கோடி பேர் ஃபுட் செக்யூரிட்டியை விட்டு வெளியில் நிற்கிறாங்க, அவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்சஸ் எடுக்க சொன்னாங்க. ஸோ இது எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக்கல் கேஷ் சென்சஸில் இருக்கிற சென்சஸை யூஸ் பண்ணி தான் இவங்க இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் 3 கொடுக்குறாங்க. சரியா? ஒன்று வந்து ரைஸு, இன்னொன்று வந்து வீட்டு, இன்னொன்று வந்து கிரைன்ஸு. சரியா? ஸோ ரைஸ் வந்து 3 ரூபா, வீட்டு வந்து 2 ரூபா, கிரைன்ஸ் வந்து 1 ரூபா. ஸோ இதுதான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக நமக்கு கொடுக்குற அமௌண்ட்ஸு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க? டெம்பிள் என்ட்ரி அண்டு இன்டெமினிட்டி ஆக்ட் ஆஃப் டெம்பிள் என்ட்ரி அண்ட் இன்டெமினிட்டி ஆக்ட். இதை கொண்டு வந்தது ராஜாஜி. ஸோ ஆலய நுழைவு சட்டம், ஆலய நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தது ஓமந்தூரார். ஓகேவா? ஸோ ஓமந்தூரார் தான். சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் இது யார் கொண்டு வந்தது அப்படின்னா இது வந்து ஓமந்தூரார் தான் கொண்டு வந்தார். பட் நிறைவேற்றும் பொழுது அதை நிறைவேற்றினது குமாரசாமி ராஜா. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து கொண்டு வரும் பொழுது ஓமந்தூரார் இருந்தார், அதை நிறைவேற்றும் பொழுது குமாரசாமி ராஜா தான் சிஎம்ஆ இருந்தார். ஓகே ரைட். வேற என்ன? இந்த ஹிந்து ஆலய நுழைவு சட்டத்தை பத்தி 1922 நீதி கட்சி ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அதனால் ஹிந்து பரிபாலனா ஆக்ட். ஹிந்து பரிபாலனா ஆக்ட். அடுத்து 1927 ஹிந்து ரிலீஜியஸ் போர்டு. ஹிந்து ரிலீஜியஸ் அறநிலைத்துறை மாதிரி அப்பவே கொண்டு வந்தான். ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்ரோல்மெண்ட் போர்டு. சேரிட்டபிள் என்ரோல்மெண்ட் போர்டு. சரியா? அடுத்து 1939 டெம்பிள் என்ட்ரி இவர் தான் ராஜாஜி கொண்டு வந்தார். ஸோ மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் வந்து ஓமந்தூரார் கொண்டு வந்தார். ஓகேவா? ஸோ இது போக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணுங்கிற அந்த ஜிஓ பாஸ் பண்ணது 1270. ஸோ 2/12/70 அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஓகேவா? சுயமரியாதை சுயமரியாதை திருமணம் முத எங்க நடந்தது அப்படின்னா 1928 அருப்புக்கோட்டையில் நடந்தது. ஓகே. அருப்புக்கோட்டையில் சுகிலநத்தம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் சுயமரியாதை திருமணம் நடந்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனாங்கிறது குழந்தைகளை அந்த மகப்பேறு காலத்தில் குழந்தை இறப்பையும் எம்எம்ஆர் ரேட்ஷியோ, ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அந்த ரெண்டையும் குறைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் தான். சரியா? ஸோ இதில் வந்து ரூரலுக்கு வந்து 1400 ரூபா கொடுக்குறாங்க. அர்பனுக்கு வந்து 1000 ருபீஸ். 2005 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகே. ஸோ ரெண்டு வந்து 2 தான் கரெக்ட். மாநில அரசு அல்ல, 100% மத்திய அரசாலவே இது நிறைவேற்றப்படுற ஒரு திட்டம் தான். ஸோ டைசல்ஸ். ஸோ டைசல்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட இது வந்து 2004 பேசு பொருளான 2004 இதோட யூனிட்ஸை நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் போட்டுட்டாங்க. சரியா? ஸோ இந்த டைசலை யார் உருவாக்கணும் அப்படின்னா டிட்கோவும் டைடலும் சேர்ந்து உருவாக்குனதான் டைசல்ஸ். ஓகே. ஸோ டிட்கோ வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1960 எந்த வருஷம்? 1965. டைடல் பார்க்கு 2000. சரி, இந்த டைடலை உருவாக்குனது யாரு? டிட்கோ பிளஸ் எல்காட் ரெண்டும் சேர்ந்தது தான் டைடல் பார்க். ஓகே. டிட்கோ பிளஸ் எல்காட் ரெண்டும் சேர்ந்தது தான் டைடல். ஓகேவா? ஸோ எல்காட் 1975 தொடங்கினாங்க. ஓகே.
ஸோ அதே மாதிரி டைசனும் இந்த ரெண்டையும் ஒருங்கிணைச்சு இவங்க ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இவங்க ஒரு 30%, இவங்க ஒரு 40%. ஸோ இந்த டைசலோட முக்கியமான நோக்கமே பயோடெக் எக்கோசோன்ஸ் தான். சரியா? பயோடெக் எக்கோசோன்ஸ், உயிரி தொழில்நுட்பம். சரியா? ஸோ பயோ பார்க்ஸ்னு சொல்லுவாங்க, உயிரி பூங்கா. ஸோ இதுல 2004 ஃபேஸ் 1 வந்து தரமணியில கொண்டு வந்தாங்க. ஃபேஸ் 1 வந்து தரமணி. ஸோ அடுத்து திருப்பியும் ஃபேஸ் 2வும் தரமணியில தான். தரமணிலேயே அடுத்து இன்னொரு பிளான்ட் ஃபேஸ் 1. அடுத்து ஃபேஸ் 3 வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல வந்து ஃபேஸ் 3 கொண்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சமக்கர சிக்ஷா அபியான் ஸ்கீம்ஸ். ஸோ 2018 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு திட்டமாக கொண்டு வந்தது தான் சமக்கர சிக்ஷா அபியான். ஓகே, அவங்களோட பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 2 முக்கியமான திட்டங்கள் எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்களே, சர்வ சிக்ஷா அபியான் 2001 தொடங்கப்பட்ட திட்டம் சர்வ சிக்ஷா அபியான். அடுத்து ராஷ்டிரம மத்தியம சிக்ஷா அபியான், சிக்ஷா அபியான். இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? 2009 தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், இது 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். ஸோ அடுத்து டீச்சர் எஜுகேஷன்ஸ். இந்த 3 ஸ்கீம்ஸையும் இணைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அம்பர்லா ஸ்கீம் தான் சமக்கர சிக்ஷா அபியான். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே 2020 கொண்டு வந்த நெப், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை செயல்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ 2020 நேஷனல் எஜுகேஷன், தேசிய தொழிற்கொள்கை கொண்டு, கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதை செயல்படுத்துறது தான். அந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற அந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங்கை வந்து இந்த திட்டத்தில் கொண்டு வாங்க. ஸோ 6ஆம் வகுப்புலேயே ஒருத்தவங்களுக்கு ஒகேஷ்னல் பற்றின அவேர்னஸை கொடுக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். 6 to 8 வந்து ஒகேஷ்னல்ஸோட எக்யூப்மெண்ட்ஸை இன்ட்ரோ பண்ணணும். 8லேருந்து 9 வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்னது, ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பொதுக்கல்வியுடன் தொழிற்கல்வி இணைப்பது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டத்தில் தான் நிதி ஒதுக்கலை. இந்த திட்டத்துக்கு தான் நிதி ஒதுக்கலை. ஏன் ஒதுக்கலை அப்படின்னா, பிஎம்ஸ்ரீன்னு ஒரு திட்டம் இருந்தது. சரியா? இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு செயல்படுத்தலை. ஸோ 14,000 ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த திட்டத்தில் தமிழ்நாடு வந்து இன்க்ளூட் ஆகலைங்கிறதுனால இந்த திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல. ஸோ இந்த திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 40%. ஸோ நிதி ஆதரவோட செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தில் 60% அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, 40% வச்சு. ஸோ கவர்மெண்ட் இப்பயுமே அது ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த திட்டம் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? ஸோ தமிழ் செம்மொழியாக வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 2004 தான் தமிழ் மொழி வந்து முதல்ல அறிவிக்கப்பட்டது. ஸோ இதை யார் முதல் அனௌன்ஸ் பண்ணாங்க? கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ லிங்குவிஸ்டிக் எக்ஸ்போர்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து 2004 போட்டாங்க. சரியா? லிங்குவிஸ்டிக் எக்ஸ்போர்ட் கமிட்டி. ஸோ 2004 போட்டாங்க. அவங்க தான் தமிழை வந்து செம்மொழி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப 2000 வருஷம் 1500லேருந்து 2000 வருஷம் பாரம்பரியம் இருக்கிற மொழிகளுக்கு மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் 2005 சான்ஸ்கிரிட் சேர்த்தாங்க. சமஸ்கிருதம் வந்து 2005 செம்மொழி அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. 2008 2 மொழிகள். ஸோ கன்னடா, தெலுங்கு. அடுத்து 2013 மலையாளம். அடுத்து 2014 ஒடியா. ஸோ இப்போ 2024 ஆல்மோஸ்ட் எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜ், இங்கிட்ட ஒரு 6 லாங்குவேஜ், ஒரு 5 லாங்குவேஜை வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அந்த 5 லாங்குவேஜ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? 5 லாங்குவேஜ் இப்போ 2024 இன்னொரு 5 லாங்குவேஜ். ஸோ மொத்தமாக இப்போ செம்மொழி வந்து 11 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 5 லாங்குவேஜ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத். சரியா? ஸோ அனிமியா முக்த் பாரத். ஸோ 2018 இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே இந்தியாவில், தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி, அதிகமான அனிமியால பாதிக்கப்படக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அனிமியால பாதிக்கப்பட்டாங்கனாலே எம்எம்ஆர் ரேட் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எம்எம்ஆரும் இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இதை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அட் த சேம் டைம் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 வந்து எடுக்கப்பட்டுச்சு. சரியா? 2022. சரியா? இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. இந்த ரிப்போர்ட் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இதே கிரியேட் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு அப்படின்னா,
கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 50% அடலசன்ஸ் ஏஜஸ்ல இருக்கிறவங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே அனிமியா வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு. இதை நம்ம சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா இனிஷியேட்டிவ் எடுத்தது தான் இந்த இரத்த சோகை முக்த் பாரத். ஸோ தமிழ்நாடு இதை அதுலேயும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2022க்குள்ள ஒவ்வொரு வருஷமும் 3% வந்து நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து இதில் யார் யாரெல்லாம் டார்கெட் பீப்புள்ஸ் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் 6 மாதத்துலேருந்து 59 மாதம் வரைக்கும் இருக்கிறவங்களும் இதில் இன்க்ளூட் ஆகுறாங்க. அதே மாதிரி 6லேருந்து 9 வயது வரைக்கும் இன்க்ளூட் ஆகுறாங்க. அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அதில் இன்க்ளூட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ்ஸ் இனப்பெருக்க காலத்தில் இருக்கிறவங்க, அந்த உமன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜஸ் அதில் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸ், லாக்டிங் உமன்ஸ், ஸோ பால் கொடுக்கும் தாய்மார்கள், இந்த மாதிரி 6 கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த திட்டம் வந்து ஆகும். சரியா? திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு, அதே மாதிரி ப்ரோபைலாக்டிக் அயான்ஸு, இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, சப்ளிமெண்ட்ஸ். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சிரப்ஸு, அதே மாதிரி இது குடற்புழு நீக்க மருந்து, அந்த ஆல்பெண்டாசோல்ஸ், இந்த மாத்திரையும் இந்த திட்டத்தில் தான் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஃபீடிங்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த இந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான விஷயமும் முன்னிறுத்துது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளேர்ஸ் த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. ஸோ எந்த நாள் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேவாக வச்சிருக்குது? ஜூலை 15. ஏன்னா ஜூலை 15 காமராஜரோட பிறந்த நாள். ஸோ காமராஜரோட பிறந்த நாளை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மங்கள மாலை ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் 2012-13. கரெக்ட். ஸோ மங்களமாலையின் திட்டம் வந்து 2012-2013 திட்டம் தொடங்கப்பட்டது. இது என்னன்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸுக்கு மணமகன் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. தொட்டில் குழந்தைகள் திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் மூலமா ஆர்ஃபன் கேர்ள்ஸ் வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. சரியா? ஸோ இவங்களுக்கான சமூக நல திட்டங்களும் ஒரு பக்கம், அவங்களுக்கான திருமண நிதியுதவி திட்டங்களும் செயல்படுற அதே டைம் அன்னை தெரசா திருமண உதவி திட்டமும் இவங்களுக்கான திட்டம். அந்த திட்டத்தில் இவங்களுக்கு அந்த மணமகன் கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மங்கள மாலை திட்டம், எக்ஸ்க்ளூசிவா அந்த கல்யாணத்துக்காக. சரியா? அதே நேரம் இவங்களுக்கு திருமண உதவி திட்டம் வந்து அன்னை தெரசா திருமண உதவி திட்டம். ஸோ இதில் வந்து 50,000 பணம், அட் த சேம் டைம் வந்து என்னது 8 கிராம் தங்கம் உதவி திட்டம், அதுவும் இவங்களுக்கு செயல்படுத்தப்படுது. ஸோ போத் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது சரியான விளக்கம். சரியா? ஓகே. ஸோ நீ கிளாஸஸ் ஓவர். ஸோ தொடர்ந்து கிளாஸஸ் பாருங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து அடுத்து பார்ட் 8 நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் 8 நம்ம யூனிட் 9ல் வந்து 10 ப்ரீவியஸ், ஸோ அதாவது 100 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.